இப்போ தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் பற்றி நிறையா பேசுகிறாங்க சார். ஆனால் சிவாஜியோட பேரன் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது, விக்ரம் பிரபு உட்பட அவங்களுக்கு இருக்குது. பட் இருந்துமே பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்குது, பொன்னியின் செல்வன் உட்பட நிறைய வாய்ப்புகள் கிடைச்சுமே ஒரு பெரிய பிரேக் ஏன் சார் கிடைக்க மாட்டேங்குது? இல்லை, நெப்போட்டிசம் தமிழ் சினிமாவில் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். நெப்போட்டிசம் இருந்தால் நீ கவின் வந்திருக்க முடியாது, நெப்போட்டிசம் இருந்தால் மணியன் வந்திருக்க முடியாது, நெப்போட்டிசம் இருந்தால் சிவகார்த்திகேயன் வந்திருக்க முடியாது. இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்திருக்கதான் சொல்கிறாங்க. அதான் இல்லை, நெப்போட்டிசம்ங்கிறது இல்லை. அதை எப்படி தாண்டி வருவாங்க? வரவிட்டுருக்கவே மாட்டாங்களே, அப்படி தாண்டி வர முடியும். அப்போ இந்த இவர் விக்ரம் பிரபுவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிறைய முயற்சி பண்ணாங்க. முதல் படம் பெரிய ஹிட்டு, அதுக்கு பிறகு ஒரு படம் பண்ணால் அந்த படம் ஓரளவுக்கு போச்சு. அதுக்கு அடுத்தடுத்து பண்ண படங்கள் வந்து பெருசாக கை கொடுக்கல. படங்கள் அமையாதது ஒரு விஷயம், அவர் கதையை சூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு விஷயம். தனக்கு என்ன வரும் அப்படிங்கிற தேவையில்லாமல் சில படங்களை கமிட் ஆனதனுடைய விளைவு அவரால் பெருசாக சைன் ஆக முடியல. இது வந்து இதில் வந்து இவ்வளோ பெரிய பேக்ட்ராப் இருந்து, எவ்வளோ பெரிய பின்புலம் இருந்து, எல்லாமே இருந்து அவங்களால சைன் ஆக முடியலையே. அப்போ இப்போ எங்கே வந்து நெப்போட்டிசம் எங்கே வந்துச்சு?